சக்தியின் அருள் தம புதல்வா அரும்க கடவுளே அடியால் வணங்கும் தெய்வமே கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகா முத்துக்குமரா தத்துவ தலைவா உன்னை வணங்கி நினைவாக வாழும் வள்ளியாக எனக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கு மறு வழங்கி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று உன்னை வேண்டி இத்திரு சபையை வணங்குகிறேன். எப்படி தெரியுமா? அஞ்சரவையும் எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே Hey!
நன்றி. கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. கை தட்டாத உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லி கடங்கவே பராசக்தி சூரதனங்களெல்லாம் வல்லமை தந்திருவாள் பராசக்தி வாழியின்றி துதிப்போம். சர்வமும் சக்திமயமாய் விளங்கும் அந்த அன்னை ஆதிபராசக்தியால் அணைக்கப்பட்டு 6 உருவம் ஓர் உருவமாகி அன்னை சக்தியால் வெற்றி வேலை பெற்று தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய சூரபதமனை அடக்கி ஒரு பாதி சேவலாகவும் மறுபாதி மயிலாகவும் ஆக்கி அமர்ந்த அந்த 6 முகனை வணங்குவதற்கு முன்னால் யாரை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தால்
நன்றி. என் தந்தை பேர் நம்பி தலைவன், தாயின் பேர் நங்கை மோகினி. அவர்களுக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று வருத்தம். பிறகு முருகனுடைய அருளால் வெள்ளைக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து நாளொரு மேனியும் பொழுதும் வண்ணமாக வளர்ந்து வரும் நான் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா? தெரியல. யாரை? எங்க அப்பாவுக்கும் 7 ஆம்பளை பிள்ளை. நல்ல முயற்சி தான். ஆனா அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார். இதே வேலையா இருந்தாரு. ஏன் அப்படின்னா நாளைக்கு தலைவலிக்குதுன்னு கீழே படுத்துட்டேன் அப்படின்னா முதல்ல ஓடி வந்து தண்ணி கொடுக்கறது பொம்பளை பிள்ளை தான் என்பதை உணர்ந்த எனது தந்தை முருகனிடம் ஒரு கடுமையான வேண்டுதலை வைக்கிறார். என்ன வேண்டுதல்? அந்த கடுமையான வேண்டுதல் என்ன அப்படின்னா, முருகா, உன்னுடைய அருளால் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் உனக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி நிலத்திலே திணை விதைத்து அந்த திணைக்கு என் மகளை காவலுக்கு வர சொல்றேன் அப்படின்னு எங்க அப்பாவுடைய கடுமையான வேண்டுதல், நேர்த்திக்கடன். அந்த நேர்த்திக்கடனை இன்று இந்த இடத்திலே நிவர்த்தி செய்யும் காலம் வந்து விட்டது. அதனால நானும் ஓடோடி வந்திருக்கேன். ஒருவேளை எங்க அப்பா பேச்ச நான் கேட்காம வராம இருந்தேன்னு வைங்க, இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன சொல்லும்? சும்மாவே என்னமோ சொல்ற இந்த உலகம் அப்பையும் பேச்சு கேட்கலன்ற விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சுட்டா என்ன சொல்லும் தெரியுமா? அப்பையும் பேச்சு கேட்காத தருதல பிள்ளை. அந்த பிள்ளைய சொல்லாதீங்க, அதெல்லாம் நல்ல பிள்ளை. ஆமா, அப்படி ஒரு பேர் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பேச்சை கேட்காதது 3 பேர். அந்த 3 எதுனா அது இதுனா என்ன ஆடு மாடா அதெல்லாம் இல்லை. அவங்கெல்லாம் குடும்பத்துல முக்கியமான உறுப்பினர்கள். நம்ம எல்லாம் எப்படி சங்கத்துல முக்கியமான உறுப்பினர்களா இருக்கிறோமோ அது மாதிரி அவங்களும் குடும்பத்துல முக்கியமானவங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னா, நல்லா கேளுங்க. 1 நம்ம பெத்தது, இன்னொன்னு நம்மளை பெத்தது அப்பா அம்மா. 3வது எது தெரியுமா? நமக்கு வாச்சது. இது புருஷனுக்கு பொண்டாட்டியா இருக்கலாம், பொண்டாட்டிக்கு புருஷனா கூட இருக்கலாம். இவர் கை தட்டவே 1 நம்ம பெத்தது. பாத்தீங்களா தாய்மார்கள்லாம் கை தட்டுறத? அடேங்கப்பா. இல்ல இங்க பாருமா, அந்த அளவுக்கு இல்லம்மா. இங்கிட்ட இவங்க தட்டா தாய்மார்கள் தான் தந்தைமார்கள் தட்டுவாங்க 2 பேரும். ஆமா, என்ன 2 பேரும் ரெண்டு பக்கமே ஏதோ இருக்குது பாதிப்பு. அப்ப 1 நம்ம பெத்தது, இன்னொன்னு நம்மள பெத்தது, 3வது நமக்கு வாச்சது. இந்த 2 சரியில்லைனாலும் வாய்க்கிறது ஒழுங்கா வாய்க்கணும். வாய்க்கிறது ஒழுங்கா மட்டும் இல்லைன்னு வைங்களே, வாழ்க்கை பூரா சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம போயிடும். ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, கொண்டவன் சரியாக இருந்தால் கூரை ஏறியும் சண்டை போடலாம் என்பது ஒரு பழமொழி. ஒரு கட்டிய மனைவிக்கு ஒரு கணவன் எந்த நேரத்திலும் ஆதரவாக இருக்கும் பொழுது அந்த மனைவியால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கும் கடுமையா சண்டை நடக்கும் போது நம்ம புருஷன் அந்த பக்கம் போய் நின்னுக்கிட்டு, என் பொண்டாட்டியா அவ செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க, எம்புட்டு வேலை வாங்குறா என்னை வீட்டுல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா என்ன ஆகும்? எதிரிக்கு இடம் கொடுத்தது மாதிரி ஆயிரும். யாருக்கு வேணாலும் இடம் கொடுக்கலாம், ஆனா எதிரிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. வீட்டுல எப்படி? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படின்னு நான் சொல்றேன். ஆமா, அதனால நான் வந்திருக்கிறதே அதுக்காக தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நம்மை எல்லாம் அறிமுகப்படுத்திய தாய் தந்தையை வணங்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலே தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லும் மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணன் தந்தையே அன்பின் இல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லும் மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணன் தந்தையே அன்பின் இல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை
நன்றி. எங்களுக்கு இது ஒன்று தான் மிச்சம். நாங்கள் 5000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் எவ்வளவு தான் அன்பளிப்பு வாங்கினாலும் காலையில் கொண்டு போய் ஜவுளி கடை பாடலை பாராட்டி அன்னார் சார்பாக ரூபாய் 20 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். தம்பி கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு டீயே 20 ரூபா. ரொம்ப மகிழ்ச்சி. 20 ரூபா 200 ரூபா மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாடு நான் பாடுற ஊராமே பழைய பாட்டு தான். புது பாட்டு கேட்டால் எனக்கு தெரியவே தெரியாது. ஆமாம் ஏமா அந்த ஊர் சொல்லி அம்மா பாடுவேன். ஊர் சொல்லி அம்மா சொல்கிறேன் அப்புறமா. பாடலாமா வேண்டாமா? இப்படி இந்த முருகனுக்காகவே பிறந்து இந்த முருகனுக்காகவே வளர்ந்து அவர் வருவார் வருவார் என்று பாடல் ஒன்று ராகம் ஒன்று
நன்றி. இப்படி இவர் இணைத்து பாடிக்கொண்டிருந்தாள். நேரம் போதே தெரிவதில்லை. இந்த முருகனுக்காகவே பிறந்து இந்த முருகனுக்காகவே வளர்ந்து அவர் வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். காரணம், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும். ஆகவே அவருடைய வரவுக்காக அவரை எப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அந்த இங்கு வந்தது போல் இந்த கண்ணில தோணுது, மனம் கண்கையில் ஆடுது. இந்த கண்ணில தோணுது, மனம் கண்கையில் ஆடுது. அந்த இந்திரண்டு இங்கு வந்தது போல் இந்த இந்திரண்டு இங்கு வந்தது போல் இந்த கண்ணில தோணுது, மனம் கண்கையில் ஆடுது. போலவே அந்த எந்திரலோகமே இங்கு வந்தது போலவே வந்தது போலவே வந்தது போலவே நன்றி. இப்படி இவர் இணைத்து பாடிக்கொண்டிருந்தாள். நேரம் போவதே தெரிவதில்லை. இவர் நினைச்ச பாடணும் அப்படின்னா விடிய 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 பாடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா எனக்கு தாய்மார்கள் கூட்டம்லாம் ரொம்ப குறைவா தெரியுது. என்ன விஷயம்? ரொம்ப விசேஷம் வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், இருக்கிற ஒரு 5-6 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இல்லை, திருவிழா அப்படின்னாலே பெண்களுக்கு அதிகமான வேலை இருக்கும். அலுவல் பாதி இழுவல் பாதி எல்லாமே இருக்கும். சதீஷ்குமார் பாண்டியவர் சார்பாக பாடலை பாராட்டி ரூபாய் 20 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு நன்றி. நன்றி. என்ன அவங்க 2 பேருக்கும் 100 200 வந்துச்சு, 500 எனக்கு 20 வந்துகிட்டு இருக்கு. என்ன விஷயம்? இருக்கிறதெல்லாம் முன்னால கொடுத்தாச்சு, முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சரி, இருக்கட்டும். ஆகவே இங்க இருக்கிறது முக்காவாசி திருமணமான பெண்கள் சரி அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரியுது. ஏன்னா இருக்கிற கொஞ்சம் பேரா இருந்தாலும் பெண்கள் ரொம்ப அழகா கைதட்டி ரசிக்கிறாங்க. இந்த திருமணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னது? ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒரே ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஆத்தா நல்லா கேளுங்க, உங்களை தான் கேட்கிறேன். கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து எப்படி கல்யாணம் பண்ணின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இது நாள் வரைக்கும்
இது நாள் வரையிலும் என் புருஷன் சாப்பிட்ட எச்சி தட்டல தான் இன்னமும் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றேன். தாய்மார்கள் மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க பாப்போம். 5 பாருமா தூக்குறது, 5 பாரு எங்க ஆத்தா தூக்குது. ஒண்ணு அந்த அம்மா தான் முதல்ல கை தட்டினாங்க. ஆ பரவாயில்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம் அப்படிங்கிற மாதிரி கை தூக்கி இருக்காங்க சாப்பிடுறோம் அப்படின்னு. ஆமா, மத்தவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? இதுகளுக்கு சோறு போட்டு வைக்கிறதே பெரிய விஷயம், இதுல வேற தட்டுல வேற சாப்பிடணுமாக்கும் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை ஏன் கேட்கிறேன்னா, அந்த காலத்துல நலாயினி, அனுசுயா, வள்ளுவன் மனைவி வாசுகி இந்த மாதிரி பெண்கள்லாம் கணவன் சாப்பிட்ட பிறகு அந்த தட்டுல தான் அவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த ஐதீகம் எல்லாம் இப்ப இல்ல அப்படிங்கறது மாறி போச்சு இல்லையா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. ஏன் இல்ல? இதாம்மா எனக்கு தெரியும், எங்க ஆயா அம்மாலாம் வந்து அப்படிதான் சாப்பிடுவாங்க. வந்து இப்பவும் சாப்பிடுறாங்க. அந்த காலத்துல இல்ல, இப்பவும் அப்படிதான் சாப்பிடுறாங்க. இப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில பாத்துருக்கோம், எச்சி சாப்பிட்டு இப்போ வந்து புருஷன் சாப்பிடல, தட்டோட சாப்பிட மாட்டேங்க, தண்ணி தட்டு வச்சுக்கிட்டாங்க. தனி தட்டுனா இதுக்கு தண்ணியோட வரும்பொழுது அப்புறம் எங்கிட்ட தனி தட்டு தானே தேவைப்படும். சரி, தண்ணி போடுறாளா? தண்ணி போட ஆளுக்கு அந்த கதியா இருக்கு, எல்லாருக்குமே அந்த கேது தானா? சரி இருக்கட்டும். இப்ப ஆண்கள் கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். என்னது? திருமணமான ஆண்கள் கிட்ட நல்லா கேளுமா. உங்களையும் சேர்த்துதான் தம்பி ஒண்ணே இந்த. அப்படினா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகலையா என்ன? இந்த தம்பி தாளகார தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப நீங்க இதுல சேர வேண்டாம். எதுல? அதாவது இப்ப நம்ம சொல்ல போற விஷயத்துல கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனைவியோட நான் வெளியில போற நேரம் எல்லாம், எப்படியும் வெளியில போற நேரம் எல்லாம் ஒரு கல்யாணம், காது குத்து, தேர் திருவிழா, இந்த மாதிரி விசேஷங்களுக்கு போற நேரம் எல்லாம் மல்லிகை பூ வாங்கி, எப்படி மல்லிகை பூ வாங்கி என்னுடைய கையால தான் என் மனைவி தலையில இன்னமும் நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்ற ஆண்கள் மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க பாப்போம். அம்மா 1 2 இங்க பாருமா. 2 என்ன நீங்க தம்பி, நீங்க என்ன 2 கையை தூக்கு? ஏம்மா இருமா, இது எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. நான் ஒவ்வொரு பொண்டாட்டி, இந்த பையனை கூட சரி நம்பலாம், 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்றதுக்குள்ள 2 பிள்ளைய வச்சிருப்பானோ. அப்ப தம்பி 2 கையை தூக்குறான். 2 கையை தூக்குறனால 2 பொண்டாட்டின்றீங்களா? 2 வப்பாட்டியா? ராஜாராம முகமது அழுகுறாரு அன்னைக்கு. 8 பொண்டாட்டி கட்டும் போது எனக்கு தெரியல, இப்பதாமா தெரியுதுன்றாரு. என்னது? ஆமா, இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது சிரிக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, சிந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தாய் போய்விட்டால் அறுசுவை உணவு போய்விடும். அம்மா கிட்ட வந்து இது வேணும் அப்படின்னு ஒரு பிள்ளை கேட்டுட்டா, நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கியாவது நம்ம பிள்ளை கேட்டானே அப்படின்னு கொண்டாந்து கொடுத்துருவா. அவளுக்கு பேரு தான் தாய். அந்த தாய் போய்விட்டால் அறுசுவை உணவு போய்விடும். தந்தை போய்விட்டால் கற்ற கல்வி போய்விடும். உடன் பிறந்தவர்கள் போய்விட்டால் தோல் வலிமை போய்விடும். நம்ம பேசிக்கிறோமோ இல்லையோ, பக்கத்து ஊரில் எங்கள் அண்ணன் இருக்காருப்பா அப்படின்ற எண்ணமே நம்மளை வாழ வைக்கும். ஆனால் இல்லை அப்படிங்கிற பொழுது ஒரு கை உடஞ்ச மாதிரி போயிருமா இல்லையா? அப்ப உடன் பிறந்தவர்கள் போய்விட்டால் தோல் வலிமை போய்விடும். ஆனால் சம்சாரம் போயிட்டான்னா சகலமும் போய்விடும். என்ன போகும்? சகலமும் சந்தோஷம் சகலமும் போயிடும். ஏன்னா மனைவி இல்லாத ஒரு ஆண்மகனுடைய நிலைமையை அவரவர் இடத்துல இருந்து யோசிக்கும் பொழுதுதான் இந்த மனைவி என்பவள் யாரு, மிகப்பெரிய மாபெரும் சக்தி அப்படிங்கறத உணர முடியும். ஏன்னா நம்மளுக்கு நல்ல ரத்தம் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் தெரியாது, சரி யாருமே தேவையில்லை அப்படின்னு தோணும். ஆனா படுக்க ஆயிட்டோம்னு வைங்களே, அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுது? கைகால் அமைக்கி விடவா, வெந்நீர் வச்சு தரவா, இல்லை வைத்தியரை போய் பார்ப்போமா, இல்லை மருந்து எதுவும் தரவா அப்படின்னு இந்த அக்கறையோட உரிமையோட விசாரிக்கக்கூடிய ஒரே ஒரு உன்னதமான உறவு யார் அப்படின்னா அது கட்டிய பொண்டாட்டி மட்டும்தான். அந்த இடத்தை ஆண்டவனே நினைச்சாலும் நிரப்ப முடியாது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. பொண்டாட்டி மட்டும் இல்லைன்னு வைங்க, நாய் கூட மதிக்காது நம்ம, கண்டிப்பா அதுதான் உண்மை. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, முடிந்தவரை நம்ம ஒரு சில நேரங்களில் பொண்டாட்டியை வீட்டில் பார்க்கும்போது பேய் மாதிரி தான் இருக்கும். மாதிரிலாம் இல்லை, பேயாவே இருக்கா. அன்னைக்கு ஒரு தாழ்றம் போகிற பையன், என் ஃப்ரெண்டு நீலாண்டன் ஒரு பையன் இருக்கிறாப்புல, வந்து என்கிட்ட அவ்வளோ வருத்தப்படுறாப்புல. அது புதிய தண்ணி பாம்பு நிறைய கிடக்கும் போல இருக்கட்டும். காரணம் என்ன அப்படின்னா, முடிந்தவரை அவரவர்கள் மனைவியை எந்த அளவுக்கு மனதளவுல நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு உண்மை. நானும் கூட ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன முடிவோட? வரப்போற மாப்பிள்ளை கடைசி வரைக்கும் மல்லிகை பூ வாங்கி என்னுடைய தலையில வச்சு விடுவாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். நானே காலையில மாலை மாத்திரதான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். வந்திருக்கிற யாரு, எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மல்லிகை முல்லை பூ பந்தல் மரகத மாணிக்க பொன்னுஞ்சு, ஹலோ ஹலோ ஹலோ, மல்லிகை முல்லை பூ பந்தல் மரகத மாணிக்க
மரகத கலசம் எண்ணுவதென்று என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது எதற்காக அலங்காரம் ஆடம்பரம் இந்த கூட்டம் இந்த நாடகம் எல்லாம் எதற்காக எதற்காக எல்லாம் எதற்காக எனக்கு கல்யாணம் அதற்காக மரகத மாணிக்க பொன்னூஞ்சல்
பேசுகிற நண்பர் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பித்து பெருமைப்படுத்தி ஆசீர்வாதம் செய்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி. நாளெல்லாம் உந்தன் திருநாள் பாடினதே வேண்டாம் அண்ணே யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய அந்த பாடல்லாம் அதில் போயிருக்கு அப்படின்னு கொஞ்சம் மாற்றி பாடினேன். ஆனாலும் அந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக பாடுவோம். பெருமாள் பாட்டு திருநாளா? ஹலோ ஹலோ ஹலோ
சந்தோஷமா மகிழ்ச்சி. தம்பி வாங்கி கொடு தம்பி. தம்பி போ போ. அற்புதமான ரசிகர்கள். உண்மையிலே இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தொழில் பண்ணணும் அதிகமா. ஆமா. அருண்குமார் அன்பு உள்ளம் சார்பாக என்ன பையன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் இந்த பாடலை ரசித்து கேட்டு அன்பளிப்பு கொடுக்குறாரு. நல்ல ஞானம், மகிழ்ச்சி. அதுபோல் அன்னார் அவர்கள் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் நமது ஒளிபெருக்கி லாவண்யா சிவராமன் அன்பு உள்ளங்கள் சார்பாக என்னை பாராட்டி எனக்காக ரூபாய் 201 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி உள்ளார்கள். பார்வையாளர்கள் அன்பளிப்பு கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒளிபெருக்கிக்க நீங்களும் என்னை ரசித்து அன்பளிப்பு கொடுக்குறீங்கன்னா இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஆமாம், சந்தோஷம். அந்த ரசிப்பு தன்மை இருக்கனால சிறப்பாக மைக் செட் போட முடியும். ஆமாம், இல்லாட்டி எனக்கு எதையோ ஒன்று அமைக்க விட்டு எங்கள் பாட்டை நீங்கள் ரசிச்சா தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட முடியும். ஆமாம், ஒளிபெருக்கி அற்புதமான இசை கலைஞர்கள், அதுபோல் அற்புதமான நடிகர்கள், பார்வையாளர்கள். உண்மையிலே இந்த ஊரை மறக்கவே முடியாது. அற்புதமான ஞானமான ஒரு ஊர். அந்த கந்தனுக்கு பள்ளி சொந்தம் என்றால் இந்த வள்ளி கலை குழுவிற்கு சொந்தம் என்று பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பை அளிக்கின்றோம். வசனம்லாம் பயங்கரமா இருக்கு. என்னை பாராட்டி எனக்காக அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு நண்பருக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அதே போல விஎஸ்கே, ஆமாம் விஎஸ்கே யூடியூப் சேனல் அண்ணனை நிறைய நாடகம், என்னுடைய நாடகங்கள்லாம் எடுத்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க சீனை மட்டும் போட்டுக்கிட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணுற ஆளுகளும் இருக்காங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் காலையிலே பார்க்கலாம். அதை அற்புதமான அன்பு உள்ளம் சார்பாக, ஏன்னா வெளிநாட்டிலலாம் இருந்து நம்மளையெல்லாம் பார்க்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு காரணம் இல்லையா? எங்களுடைய பாடலெல்லாம் ரசித்து எங்களுக்கு கமாண்ட் வர்றதை நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? அதனாலே அற்புதமான முறையிலே யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், பாடிக்கிட்டே இருக்கலாம் விடிய விடிய கச்சேரி மாதிரி. 4000 5000லாம் உள்ள கிடக்கு, அதையெல்லாம் வெளியில் வர வைக்கணும் அப்படின்னு நம்ம உள்ளே போய் ஆகணும். ஆகவே அவருடைய வரவுக்காக ஒரே ஒரு பாடல், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிக்கிற காரணத்தினாலே